ஹாய், திஸ் இஸ் கோயில்ராஜ் ஃப்ரம் Android டெவலப்பர்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நல் சேஃப்டினா என்ன? நல் சேஃப்டிங்கிறது என்னன்னா, அது ஒரு Kotlin உள்ள ஒரு முக்கியமான ஃபீச்சர். நல் பாயிண்டர் எக்செப்ஷன் ஹேண்டில் பண்றதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு ஃபீச்சர் தான் வந்து நல் சேஃப்டி. ஸோ அது என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கு கீழ என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு? நான் நல்லபிள் டைப்பு, நல்லபிள் டைப்பு. ஸோ அந்த நல்லபிள் டைப் கீழ ஒரு 3 ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு நல் பாயிண்டர் எக்செப்ஷன எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பொதுவா வந்து ஒரு Android டெவலப்பர்னாலே ஃபேஸ் பண்ற ஒரு மேஜர் இஷ்யூனா நம்ம கஷ்டப்பட்டு கோட டைப் பண்ணி, ஒரு ஏபிகே பில்ட் பண்ணி, நம்ம அத லான்ச் பண்ணி, ரன் பண்ணி ட்ரை பண்ணா, அந்த இடத்துல கிராஷ் ஆகும் ஆப். என்ன சினாரியோன்னே தெரியாது, ஆப் கிராஷ் ஆகும். அது என்ன கிராஷ்ன்னு பார்த்தா, மோஸ்ட்டா வந்திருக்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்டின்னா, நல் பாயிண்டர் எக்செப்ஷன் அப்டின்னு இருக்கும். ஸோ எதுக்காக அந்த எக்செப்ஷன் அதிகமா வருதுன்னா, நம்மளோட ஒரு கேர்லெஸ். நம்ம ஒரு இடத்துல டேட்டா இருக்குன்னு நம்பி நம்ம அத கால் பண்றோம். ஒரு ஃபங்ஷன் ஏதோ ஒரு பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்றோம். அந்த இடத்துல டேட்டா இல்ல. ஸோ நல் பாயிண்டர் எக்செப்ஷன் வருது. அ எதுக்காக இது முன்னாடி வந்து அதிகமா வரும்னா, Kotlin வந்ததுக்கப்புறம் ரொம்ப கிடையாது. பட் அதுக்கு முன்னாடி ஏன் அதிகமாச்சுன்னா, நம்ம Kotlin முன்னாடி யூஸ் பண்ணது வந்து ஜாவா. ஜாவா பொறுத்தவரைக்கும் அது ஒரு ஸ்ட்ரிக்ட்டான டீச்சர் மாதிரி. அது குடுத்துருக்க ஸ்ட்ரக்சர நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணி ஆவணும். இல்ல அப்படின்னா, இந்த மாதிரி தான் எக்கச்சக்க கிராஷ் பண்ணி விட்டுட்டு போயிரும். அப்படிங்கும்போது எக்ஸாம்பிளுக்கு கோட்லயே பார்த்துடலாம். நான் ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸ்ட்ரிங்கு எஸ் இஸ் ஈக்குவல் டூ நான் டைரக்ட்டாவே நல்லுன்னு என்னால வந்து குடுக்க முடியும். ஜாவாவ பொறுத்தவரைக்கும். ஸோ குடுத்துட்டேன். குடுத்துட்டு அ அ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரின்ட்ல்ன் இதில போயிட்டு எஸ் டாட் லெங்த் அப்படின்னு குடுக்குறேன். லெங்த்தோட யூஸ் என்னன்னா, இதில என்ன ஸ்ட்ரிங் குடுத்துருக்கோமோ அதோட லெங்த் எடுத்துட்டு வந்து லெங்த்னா இப்போ ஆண்ட்ராய்டுன்னு குடுக்கனா அதோட லெங்த் 7 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். கோயிலாச்சும் குடுக்கனா லெங்த் 7. ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரிங்ல உள்ள கவுண்ட்ட வந்து ரிட்டர்ன் பண்றது தான் வந்து லெங்த் ஃபங்ஷனோடது. இப்போ ஆக்சுவலா எஸ்ஸோட வேல்யூ இங்க நல்லுன்னு வச்சிருக்கேன். எஸ் டாட் லெங்த்னா நல் டாட் லெங்த்ங்கிற மாதிரி தான் மீனிங். ஸோ நல்லுங்கிறது ஒரு எம்ப்டி. ஸோ டேட்டாவே அதில இல்லன்னும்போது, அதில போய் எனக்கு அதோட கவுண்ட் எடுத்துட்டு வரும்போது என்ன ஆகும்னா, ஜாவா கன்ஃப்யூஸ் ஆயி, சிம்பிளா அது பண்ற வேலை என்னன்னா, ரன் பண்ணியிருக்கேன் பாருங்க. சிம்பிளா அது என்ன பண்ணும்னா, கிராஷ் ஆக்கி விட்டுட்டு போயிரும். இது வந்து நான் இப்ப கன்சோல்லயே செக் பண்றதுனால உங்களுக்கு கிராஷ் ஜஸ்ட் ஒரு எரர் லாக் மாரி தெரியுது. இது நீங்க ஒரு ஆப்ப டெவலப் பண்ணி பண்ணீங்கன்னா, உங்க ஆப் வந்து அப்படியே பிளாஸ்ட் ஆயிரும். ஸோ இதுதான். அ இதுல வந்து ஜாவா தப்பு கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் ஃப்ளோவா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு எஸ் இஸ் ஈக்குவல் நல்லுன்னு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, நான் ஒரு கண்டிஷன் போடலாம். மேபி ஃபியூச்சர்ல வந்து இது வந்து 2, 3 லைன்ங்கிறதுனால நமக்கு தெரியுது. மல்டிபிள் லைன்ஸ் இருக்கும்போது நம்மளால வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. நம்ம ஹேண்டில் பண்ணணும். சப்போஸ் ஒரு சில யூஸ் கேஸ் வந்து ஹேண்டில் பண்ணாம கூட விட்டுருப்போம். இந்த மாதிரி இஷ்யூ வந்து ஜாவால அதிகமா கேர்லெஸ் மிஸ்டேக் வர்றதுனால, ஆப் வந்து கன்டினியூஸா கிராஷ் ஆகுறது வந்து இருந்துச்சு. இத பிரிவென்ட் பண்றதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, Kotlinல நல் சேஃப்டின்னு ஒரு ஃபியூச்சர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நல் சேஃப்டின்னா முதல்ல என்னன்னா, சிம்பிளா இப்பவே சொன்னது தான். ஆப் வந்து கிராஷ் ஆகாம தடுக்கிறது தான் வந்து பிரிவென்ட் பண்றது தான் வந்து நல் சேஃப்டி. ஓகே. அதுல வந்து 2 டைப் இருக்கு. ஒண்ணு வந்து நான் நல்லபிள் டைப்பு. இன்னொன்னு நல்லபிள் டைப்பு. நான் நல்லபிள் டைப்னா என்னன்னா, இங்க நான் போய் குடுத்தேனா, ஸ்ட்ரிங் எஸ் இஸ் ஈக்குவல் டூ நல்லுன்னு டிஃபால்ட்டா குடுத்தேனா, பட் Kotlinல அப்படி குடுக்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு வேர் நேம் இஸ் ஈக்குவல் டூ ஸ்ட்ரிங் ஈக்குவல் டூ கோயில் அப்படின்னு என்னோட நேம் குடுத்துருக்கேன். இது வந்து அக்செப்டபிள். ஏன்னா நான் ஒரு டேட்டா குடுத்துட்டேன். சப்போஸ் நெக்ஸ்ட் லைன்லயே போயிட்டு நேம் இஸ் ஈக்குவல் டூ நல்லு அப்படின்னு நான் செட் பண்ண ட்ரை பண்ணேன்னா, எனக்கு வந்து இது கம்பைல் டைம்லயே ஜாவாவாவது என்ன பண்ணும்னா, ரன் டைம்ல தான் உங்களுக்கு அந்த நல் பாயிண்ட் எக்செப்ஷன் வந்து த்ரோ பண்ணும். ஆனா Kotlin பொறுத்தவரைக்கும் நீங்க அந்த நேம் இஸ் ஈக்குவல் நல்லுன்னு டைப் பண்ணாலே அது ஒரு இன்வாலிட் டைப் அது கன்சிடர் பண்ணிட்டு, உடனே உங்களுக்கு வந்து அந்த கம்பைலர் வார்னிங் வந்து காட்ட ஆரம்பிச்சுரும். கம்பைல் டைம்லயே. இப்ப செகண்டா என்னன்னா, நல்லபிள் டைப். நல்லபிள் டைப்க்குள்ள ஒரு 3 ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு. சேஃப் கால், எல்விஸ் ஆப்பரேட்டர், நாட் நல் அசர்ஷன். இந்த மாதிரி 3 ஆப்பரேட்டர் இருக்கு. இத யூஸ் பண்ணி எப்படி ஒரு கிராஷ் வந்து நம்ம தடுக்கலாம் அப்படிங்கிறத தான் இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து சேஃப் கால். சேஃப் கால்னா என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். நல்லபிள் டைப்னாலே என்னன்னா, அந்த வேரியபிள் நல்லாவும் இருக்கலாம். நல் இல்லாம ஒரு டேட்டாவோடவும் இருக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. ஆனா ஆப் கிராஷ் ஆகாம அத பிரிவென்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த 3 ஆப்பரேட்டர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் இங்க மென்ஷன் பண்ணிக்கிறேன். நம்ம மேல பார்த்தது என்னன்னா அது வேர் நேம் இஸ் ஈக்குவல் டூ ஒரு நேம் குடுத்தா அத அக்செப்ட் பண்ணும். அதே வேரியபிளுக்கு வந்து நான் நல்லுன்னு செட் பண்ணேன்னா, அத கம்பைலர் வார்னிங் காட்டும். ஏன்னா இது வந்து நாட் நல்லபிள் சொன்னேன். இது நல்லபிள் அப்டின்னா அக்செப்ட் பண்ணும். அது எப்படி பண்ணும் அப்டின்னா, நீங்க இங்க ஒரு ஆப்பரேட்டர மென்ஷன் பண்ணணும். கொஸ்டின் மார்க் மாரி போட்டு, ஸோ நேம்ங்கிறதுல அது என்ன டேட்டா டைப் நான் குடுத்துருக்கேன். அது வந்து எனக்கு நல்லா இருக்கலாம் அப்டின்னு சொல்லி நான் குடுத்துருக்கேன். குடுத்துட்டு இங்க நல்லுன்னு இது நீங்க இந்த கொஸ்டின் மார்க் போட்டீங்கன்னா, அது புரிஞ்சுக்கிடும். இது நல்லபிள் வேரியபிள் அப்டின்னு சொல்லி. ஸோ நல்லுன்னு அசைன் பண்ண உடனே அது எடுத்துக்கிடுது. எடுத்துட்டு இப்ப நான் நெக்ஸ்ட் லைன்ல என்ன பண்றேன் பாருங்க. வேல் லெங்த் இஸ் ஈக்குவல் டூ நேம்னா இந்த வேரியபிள் தான். போட்டு டாட் லெங்த். நீங்க என்ன பண்ணணும்னா, கண்டிப்பா இந்த இடத்துல உங்களுக்கு இது நீங்க போடலனாலுமே, அதுவா சஜஷன் காட்டும். போட்டு தான் ஆகணும்னு. ஏன்னா இது ஒரு நல்லபிள் வேரியபிள். நல்லா இருக்கிறதுக்கும் சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. அப்படிங்கும்போது, நீங்க இந்த சேஃப் கால நீங்க கால் பண்ணி தான் ஆகணும். அப்படி கால் பண்ணலனா அதுவே எரர் காட்டும். நீங்க இப்படி போட்டதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஜாவால நல் டாட் லெங்த்ன்னு மொட்டையா இருக்கும்போது என்னாச்சுன்னா, உங்களுக்கு கிராஷ் ஆச்சா? இது என்ன பண்ணும்னா, இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஃபங்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணவே விடாது. இந்த சேஃப் கால். என்ன பண்ணும், இது நல்லா இருந்தாலே இதோட ஸ்டாப் பண்ணிட்டு,
அந்த நல்லுங்கிறதையே இங்க ரிட்டர்ன் பண்ணிரும். நீங்க இந்த லென்த் எப்பயும் அவுட்புட் பார்த்தீங்கன்னா, நல்லுன்னு சொல்லி வரும். ஸோ இதுதான் வந்து என்னன்னா, சேஃப் கால் ஃபர்ஸ்ட்டு. 2வது வந்து எல்விஸ் ஆப்பரேட்டர். எல்விஸ் ஆப்பரேட்டர்னா என்னன்னா, ஒரு பெஸ்ட் அப்ரோச். இதுல வந்து இப்ப நல்லுன்னு வருது கரெக்ட்டா? எனக்கு ஆனா ஒரு யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது, இப்ப நான் ஒரு இன்புட் குடுக்கேன், குடுக்கல 2வது. எனக்கு ஒரு அவுட்புட் வர்றது வந்து, ஒண்ணு இன்கரெக்ட்ன்னு சொல்லி ஒரு எரர் மெசேஜ் வரணும். இல்ல கரெக்ட்னா கரெக்ட்டான அதுக்கான ஒரு அவுட்புட் வரணும். 2மே இல்லாம, சம்மந்தமே இல்லாம நல்லுன்னு சொல்லி வந்தா எனக்கு கன்ஃப்யூஸ் ஆகும் கரெக்ட்டா? ஸோ அதுக்காக தான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு லென்த்னா என்ன? ஏதோ ஒரு நம்பர் எனக்கு அவுட்புட்டா வந்துச்சு அப்படின்னா, ஓகே. அத விட்டுட்டு நல்லுன்னு வந்துருச்சுன்னா என்னால அக்செப்ட் பண்ண முடியுமா? யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா இது புரியாது. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ற மாரி தான். ஸோ நேம் அந்த சேவ் கால் கால் பண்ணிட்டேன். கால் பண்ணிட்டு லென்த் போட்டுருக்கேன். ஸோ இப்ப நேம் வந்து நாட் நல் வேரியபிளா இருந்துச்சு அப்படின்னா, லென்த் ஸோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு நேம்ங்கிற இடத்துல ஆண்ட்ராய்டுன்னு குடுத்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு டாட் லென்த்ங்கிறது 7 சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் நேம்ங்கிற வேரியபிள் நல்லா இருக்கு அப்படின்னா, எனக்கு இந்த ஆப்பரேஷன பெர்ஃபார்ம் பண்ணாம இஃப் எல்ஸ் மாதிரி இது வந்து எல்விஸ் ஆப்பரேட்டர்ன்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும்னா, இது இஃப் கேஸ் மாதிரி. இது கரெக்ட்டா ஒர்க் ஆச்சுன்னா, இதுக்கான அவுட்புட் இங்க ரிட்டர்ன் ஆகும். இல்ல இது நல்லா இருக்கு அப்டின்னா, எல்ஸ் பார்ட்க்கு டைரக்ட்டா போயிரும். இந்த 0ங்கிறது டிஃபால்ட்டா அந்த லென்த்க்கு ரீப்ளேஸ் ஆயிரும். இதான் வந்து எல்விஸ் ஆப்பரேட்டர். நாட் நல் அசர்ஷன் அப்டிங்கிறது என்ன அப்டின்னா, நம்மளோட ஒரு ட்ரஸ்ட் 100% எனக்கு கான்ஃபிடென்ட்டா நான் இருக்கேன். இது ஏன் டேஞ்சரஸ்ன்னு சொல்றேன் அப்டின்னா, இப்போ இங்க வந்து சேஃப் கால் கால் பண்ணியிருக்கேன். லென்த் வந்து சப்போஸ் நேம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா, லென்த் ஃபங்ஷன் கால் ஆகாது. இதுலயே பிரேக் ஆயி இதுவே ரிட்டர்ன் பண்ணிரும் நல்லுன்னு சொல்லி சொன்னேன். கிராஷ் ஆகாம பிரிவென்ட் பண்ணிரும். ஆனா இது என்னன்னா, நீங்க இந்த மாதிரி அந்த சேஃப் கால்க்கு பதிலா இது போட்டீங்க, நாட் நல் அசர்ஷன் போட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஃபங்ஷன் கம்பல்சரி கால் ஆகும். பாசிபிளும் இருக்கு கிராஷ் ஆகுறதுக்கு. ஏன்னா, நேம் சப்போஸ் நல்லுன்னு இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இந்த மெத்தட் அப்ப கால் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா கிராஷ் ஆகும். நீங்க இத மோஸ்ட்டா அவாய்ட் பண்றது பெஸ்ட். என்ன மாதிரி சினாரியோல இது போடலாம் அப்டின்னா, நீங்க 100% வந்து அதுல கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. ஸோ அந்த வேரியபிள் கண்டிப்பா நல்லா இருக்காது. அப்படிங்கிற மாதிரி சினாரியோஸ்ல வந்து நீங்க இத யூஸ் பண்ணலாம். ஸோ இது 3க்குமே இப்போ ஒரு சின்ன கோடிங் மட்டும் பார்த்துடலாம். வித் அவுட்புட்டோட. ஆ ஓகே. ப்ரோகிராம் மெயின்னு சொல்லி அந்த மெயின் மெத்தட் மட்டும் ஃபன் மெயின் குடுத்துட்டேன். குடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டு சேவ் காலா? ஸோ வேர் ம் நேம் ஸ்ட்ரிங் இது நான் நல்லபிள்ன்னு சொல்லிட்டேனா? ஸோ நல்லபிள் சிம்பிள் குடுத்துட்டு கொஸ்டின் மார்க் குடுத்துட்டு, ஸோ நல் அப்படின்னு செட் பண்ணிட்டேன். செட் பண்ணதுக்கு அப்புறமா, இப்ப நெக்ஸ்ட் அதே தான் சேம் வேல் லென்த் ஈக்குவல் டூ நேம் டாட் லென்த் இப்படி நான் குடுத்துட்டேன். குடுத்தோனே எனக்கு என்ன வருதுன்னு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா இதுல காட்டும். என்னன்னா, சேவ் கால் கால் பண்ண சொல்லி அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. ஸோ நான் இப்ப குடுத்துட்டேனாலே போதும். இது குடுத்துட்டேன். இப்ப என்ன ஆகும்னா, இந்த லென்த் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்ப ரன் பண்ணி காட்டுறேன். என்ன வந்திருக்குன்னு பாருங்க. ஆட்டோமேட்டிக்காவே நல்லுன்னு சொல்லி எனக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. எதனால அப்டின்னா, நான் சொன்னேன் நேமோட வேல்யூ நல்லா இருக்கு. சேவ் கால் கால் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் லென்த்ங்கிற மெத்தட் கால் பண்றேன். ஸோ இப்ப என்ன ஆகும்னா, அ நேம்ங்கிறது நல்லுன்னு வந்தோனே என்ன பண்ணும்னா, இது இந்த ஃபங்ஷன பெர்ஃபார்ம் பண்ணவே விட்டுருக்காது. ஆட்டோமேட்டிக்கா நல்லுன்னு சொல்லி இங்க ரிட்டர்ன் பண்ணிருக்கும். கிராஷ் ஆகாம பிரிவென்ட் பண்ணுது. சப்போஸ் இது எக்ஸிக்யூட் ஆயிருந்துச்சுன்னா, இந்த இடத்துல ஒரு ஃபங்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது கிராஷ் ஆயிருக்கும். ஏன்னா நல் டேட்டா வச்சு நான் ஏதோ ஒரு ஃபங்ஷன் ட்ரை பண்றேன்னா கிராஷ் ஆகும். ஸோ இப்ப லென்த்த வந்து நான் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு வந்து நல்லுன்னு வருது. இது வந்து சேவ் கால். ஓகேவா? இப்ப 2வது வந்து இது எல்விஸ் ஆப்பரேட்டர வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னா, சேம் ஃபங்ஷன் நான் இங்க போடுறேன். போட்டுட்டு ஒரு கொஸ்டின் மார்க் கோலன் மட்டும் வச்சு, என்னோட டிஃபால்ட் வேல்யூ என்னவோ, டிஃபால்ட் வேல்யூ நான் 0 குடுத்தாலும் ஓகே. இல்ல டிஃபால்ட்டா எனக்கு 100ன்னு பிரிண்ட் ஆகுப்பா அப்படின்னு குடுக்குறேன். இப்ப நான் ரன் பண்றேன். என்ன வந்திருக்கு பாருங்க. லென்த் வந்து டிஃபால்ட்டா 100. ஏன்னா, இது வந்து நல். நேம் டாட் லென்த். ஸோ இங்க நல் ஆயிருச்சா? இது இஃப் எல்ஸ் மாரி சொன்னேனா? ஸோ இந்த பார்ட் வந்து தப்பு. ஃபால்ஸ் ஆனதுனால ஆட்டோமேட்டிக்கா எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆயிருக்கும். அதுல டிஃபால்ட்டா இருக்கிறது 100 ஸோ இங்க செட் பண்ணியாச்சு. எனக்கு இங்க வந்துருச்சு. சப்போஸ் நான் அந்த இடத்துல நல் குடுக்காம ஏதோ ஒரு வேல்யூ நல்லயே நான் ஸ்ட்ரிங்கா குடுத்துருக்கேன். இப்ப குடுத்துட்டு இப்ப ரன் பண்றேன். உங்களுக்கு 4ன்னு அவுட்புட் வரும். வந்துருச்சா? ஏன்னா, நல்லுன்னு சொல்லி சும்மா ஒரு ஸ்ட்ரிங் குடுத்துருக்கேன். கலெக்ஷன் ஆஃப் சீக்வென்ஸ் ஆஃப் கேரக்டர் குடுத்துருக்கேன். ஸோ, இங்க ஒரு டேட்டா இருக்கு ஆக்சுவலா. நல் டாட் லென்த். ஸோ, அப்போ அதுல 4 வேரியபிள் 4 லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ, 4ங்கிறத ரிட்டர்ன் பண்ணியிருக்கும். அந்த 100 வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காது. இது வந்து எல்விஸ் ஆப்பரேட்டர். 3வது என்ன அப்டின்னா, நாட் நல் அசர்ஷன் சொன்னேனா, அது என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்டின்னா, இப்டி போட்டாலும் எனக்கு சேஃப் கால் இல்லனாலும் எனக்கு அந்த எரர் வராது. ஆனா என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்களேன். சாரி இதுல நல் போடல. நல் போட்டுட்டு நான் செக் பண்ணேன். ஏன்னா, அதுல டேட்டா இருக்கு. அதனால வந்து 4 ரிட்டர்ன் ஆயிருச்சு. இப்போ நல்லு.
வந்துருச்சா? நல் பாயிண்டர் எக்செப்ஷன். ஸோ இதுதான் வந்து நாட் நல் அசர்ஷனோட ஒரு டேஞ்சரஸ்ன்னு சொல்ல காரணம் இதுதான். ஒரு வேரியபிள் 100% நாட் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற சினாரியோல நீங்க இத யூஸ் பண்றது வந்து தப்பில்ல. ஆனா உங்களுக்கே அதில கான்ஃபிடென்ட் இல்ல. மேபி நல் வர சான்ஸஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க இதுக்கு போறதுக்கு பதிலா சேஃப் கார்ட் இல்ல எல்விஸ் ஆப்பரேட்டர் யூஸ் பண்றது வந்து பெஸ்ட். இதுதான் வந்து காட்லியில் உள்ள நல் சேஃப்டி. ஸோ இது கீழ ஏதாவது உங்களுக்கு டவுட் இல்ல ஏதோ கன்ஃப்யூஷன் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல கிளியரா சொல்றேன்.